இன்றைக்கி பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஒரு 4 பூ வந்து பூத்திருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டாக இருக்குது. இதெல்லாம் நாளைக்கு பூத்துரும். அப்படியே தண்ணி ஊற்றிட்டு சும்மா வந்து பார்க்கலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா இது பேரெல்லாம் எனக்கு தெரியல, இந்த செடி பேர் தெரியல. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காய் இருக்கும். இது பழுத்துருச்சுன்னா சாப்பிடுவாங்க. இது பழுத்துதுன்னா சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த பூ பின்னாடி வந்து தேன் இருக்கும்பாங்க. தேன் எடுத்து அழகாக சாப்பிடுவாங்க. எனக்கு தெரியல. அதில் பழம் இங்கே இருக்குது. ஒரு 2 பழம் குட்டி குட்டியாக இருக்குது. தக்காளி பழம் மாதிரியே இருக்கும். குட்டி தக்காளி, இந்த மணத்தக்காளி கீரைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியுதா? அன்ஃபோக்கஸ்டாகவே இருக்குது. தெரியுது பாருங்கள். இந்த பழத்தையும் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் சாப்பிட்டதில்லை. இந்த இலை இப்போ சொரன்னு தான் இருக்குது. இப்போ தம்பி பிச்சுட்டான். எல்லா பூவும் பிச்சுட்டான். ஏன்டா பிச்சை இப்போ? இங்கே பாரு. அம்மாக்குதா எனக்கு கீழே போட்டுட்டான் எல்லாத்தையும். இந்த பூ பின்னாடி தேன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே பிச்சு பின்னாடி அழகாக தேன் குடிப்பாங்க. ஆனால் இதில் என்ன பார்த்து குடிக்கணும். நிறைய எறும்பு இருக்குது இதில் ஃபுல்லாக. இந்த இலையை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இது நாங்கள் எதுவுமே பண்ணலாம். அதை பாட்டு வர்றது. இந்த அண்ணாச்சி செடி தான் வச்சுருக்கோம். இந்த அண்ணாச்சி வந்து பல வருஷமாக அப்படியே இருக்குது. ஒரு காய்க்க மாட்டேங்க. இதில் வந்து தானாக பார்த்திங்கன்னா இந்த செடி வளருது.